சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஷ்ட சின்னதுரை, புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி சனி வக்ர பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் சனி பகவான் மீன ராசியிலிருந்து வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி வரை, அதாவது 26/7/2026 இருந்து 10/12/2026 உள்ள காலம் சனி மீன ராசியில வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, நடக்கக்கூடிய யோகங்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்ட சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ராகு, கேது, சூரியன், சந்திரன் இந்த 4 கிரகத்தை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகமும் சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து வக்ரகதியில சஞ்சரிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சனி இந்த 5 கிரகமும் அப்பப்ப சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து வக்ரகதியில சஞ்சரிக்கும். வக்கரம்னா சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம். பொதுவா ஒரு கிரகம் பலன் கொடுக்கும் பொழுது ஒன்று காரகத்துவ பலன், இன்னொன்று ஆதிபத்திய பலன். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அந்த பலனை செய்யும். இன்னொன்று தன்னுடைய காரகத்துவ பலன். இப்போ சூரியன்னா தந்தை, அதே மாதிரி சந்திரனா தாய், புதன்னா கல்வி, தாய் மாமன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருனா தனம், பொருளாதாரம், புத்திரன். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. இந்த காரகத்துவம் அனுசரித்து பலனை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் முழு பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி, முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அப்போ இந்த முழு அதாவது பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் வக்கரமானா நல்ல பலனை செய்யும், சுப கிரகம் வக்கரமானா பாவ பலனை செய்யும். அந்த சுபத்தன்மை இருக்காது. அதனால தான் உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும் அப்படின்னு சொல்றது. உச்ச வீடு நீச்ச வீடு தன்னுடைய காரகத்துவத்தை அனுசரித்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் சனி வக்கரம் ஆவறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை செய்யும். அதாவது பாபகிரகம் பாபத்தன்மை சனியுடைய பாவத்தன்மை விலகி தன்னுடைய ஆதிபத்திய பலனை செய்யும். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் இந்த பலனை மட்டும் செய்யும். சனியுடைய காரகத்துவம் என்ன? சலிப்பு, பிடிவாத, மந்தம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, எதையும் தாமதப்படுத்து. அதே போல பார்த்தீங்கன்னா கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கம், அவமானம் இந்த மாதிரியான கெடுபலன்கள் தான் சனியுடைய காரகத்துவம். அப்போ அந்த காரகத்துவ பலன்கள் இல்லாமல் ஆதிபத்திய பலனை மட்டும் செய்யறக்கூடிய காலம்தான் வக்கர காலம். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3க்கும் 4க்கும் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார் சனி. 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 3க்கும் 4க்கும் அதிபதியாகிய சனி 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாப கிரகங்கள்லாம் உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 இதில் சஞ்சரித்தா நன்மையான பலன்களை செய்யும். 5ஆம் இடங்கிறது திரிகோணஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தனை செயல்திறனில் பிரச்சனைகள், தடை தாமதம், பூர்வீக சொத்து பிரச்சனை, வீட்டில் வயதானவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பலன்களை செய்யும். ஆனால் வக்கர காலங்களில் நன்மை செய்யும். இந்த வக்கர காலங்களில் நன்மையை செய்யும். ஏன் அப்படின்னா சனியுடைய கெடுபலன், காரகத்துவ கெடுபலன் நடக்காது. இப்போ 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது எடுத்த காரியம் எடுத்தும் வெற்றி பெறும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் 3ஆம் இடம் தான். அப்போ அந்த அவர் போய் 5ல் இருக்காருன்னா எடுத்த காரியம் அனைத்தும் பெரிய வெற்றி பெறும். அந்த தடை தாமதம் இல்லாமல் வெற்றி பெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம், கையெழுத்து, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒப்பந்தம் நடக்கக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தகவல் தொடர்பு மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல 5ல் இருக்கார் அப்படின்னா நிலம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்தையும் நிலத்தையும் நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, தாய் வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். இந்த மாதிரி அதிக அளவு நன்மை அளவு பலன்களை செய்ய போகிறது. ஏன்னா குரு வேற பார்க்குறார், 9வது பார்வையாக குரு பார்க்கறதுனால மேலும் நன்மைகளை தான் தரப்போகிறார் விருச்சிக ராசிக்கு இந்த வக்கர காலங்களில் சனி பகவான். அதை விட மந்தன் பார்வைக்கு மகத்துவம் உண்டு. சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடம் தாமதப்படும் இல்லையா? அப்போ உங்கள் ராசிக்கு சனி முதல்ல 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம்ங்கிறது என்னன்னா வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் குடும்ப சண்டைகள்,
பொருளாதாரத்துல தடை தாமதம் இழுபறி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கும் இந்த வக்கர காலங்கள்ல. 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு 3வது பார்வையா. அப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துடைய தடை நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை, கூட்டு தொழில் நன்மைகள், உங்களுடைய தொழில வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம்தான் இந்த சனி வக்கர காலம். குரு 9க்கு வந்துட்டாரே, இன்ன வரைக்கும் நல்ல பலனே நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கெல்லாம் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு, அதிர்ஷ்ட குரு, பாக்கிய குரு சொன்னாங்களே, இன்ன வரைக்கும் நல்ல பலன் நடக்கலையே அப்படின்னு சொல்லவனுக்கெல்லாம் இப்போ இந்த சனி வக்கர காலங்களில் நன்மைகள் அதிக அளவு நடக்கும். அதிக அளவு, ஏன்னா சனியை குரு 9வது பார்வையை பார்க்குறாரு, சனி வக்கரமாகறாரு. அப்போ பாபத்தன்மை விலகி நன்மையான பல தடை தாமதம் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி வலுவாக இருந்தால் இந்த காலம் என்பது மிகவும் யோககரமான, அதிர்ஷ்டகரமான, அனைத்து சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான, அதாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பேரு, கூட்டுத் தொழிலில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் தடைப்பட்ட இந்தா தரேன் அந்த தரேன்னு சொன்னவங்களாம் பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை. அதாவது பார்த்தீங்கன்னா 26/7/2026 10/12/2026 உள்ள காலம் இந்த சனி வக்கர காலங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.